இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த டிசைன் அதாவது லேஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து கொஞ்சம் வந்து இதை வந்து இழுத்துக்கிறங்க. ரொம்ப இழுத்துறாதீங்க, இழுத்திங்கன்னா கட் ஆயிரும். அதனால் லைட்டாக வந்து இழுத்துக்கிறங்க. அப்போ வந்து கொஞ்சம் நமக்கு வந்து லூஸ் கிடைக்கும். ரொம்ப நாள்பட்ட லேஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து விட்டு போயிடும். அதனால் அது வந்து ரொம்ப இழுத்துறாதீங்க, ஓரளவுக்கு நார்மலாக இழுத்துக்கிறங்க. இப்போ இதை வந்து கழுத்துக்கு மாத்திரம் நீட்டாக சுருக்கம் இல்லாமல் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ரவுண்ட் நெக்குக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடாக இருக்கிற லேஸ் வச்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து சுருக்கம் வரும். அந்த சுருக்கம் இல்லாமல் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதாவது ஃப்ரண்ட்டும் பேக்கும் மாத்திரம், அதாவது ஃப்ரண்ட்டுனா ரவுண்ட் நெக்கு முன்னாடி கழுத்துக்கு மாத்திரம் ஃப்ரண்ட் நெக்குக்கு மாத்திரம், பேக்கில் வந்து முதுகு பகுதிக்கு மாத்திரம் வைக்கணும். லெஃப்ட் சைடு தேவையில்லை. அதனால இதை எப்படி ஈஸியாக வந்து அதை ரவுண்டு நமக்கு வந்து நச்சுன்னு இருக்கணும். அந்த ரவுண்ட் நெக்கு கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் ஒவ்வொருத்தர் வைக்கிறது வந்து அந்த லேஸ் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ அதை இழுக்காமல் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதை அப்படியே வந்து தைக்கலாம். கரெக்டாக மேட்சிங் மாத்திரம் நூல் எடுத்துக்கிறங்க. கரெக்டாக அந்த ரவுண்டு ஷேப் வருது பாருங்கள், அந்த இடத்துல மாத்திரம் லைட்டாக குட்டியாக வெளியில் தெரியாத அளவுக்கு வந்து சின்னதாக ஒரு ஃப்ளீட் வந்து கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த நீட்டாக அந்த நெக் வந்து வரும். இன்னும் ஒரு 2 இடத்துல, அதாவது இந்த பக்கம் 2 இடம், இந்த பக்கத்தில் வந்து 2 இடம். அப்போ வந்து நமக்கு வந்து நீட்டாக வந்து திரும்பும். இல்லை அப்படின்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து சுருக்கம் வந்துடும். அதனால் ரொம்ப வந்து சுருட்டிடாதீங்க. ஃப்ளீட் வந்து பிடிக்கிறது வந்து லைட்டாக மைல்டாக வந்து பிடிச்சிக்கிறங்க, வெளியில் தெரியக்கூடாது. எங்கெங்கே டேர்ன் ஆகாமல் இருக்குமோ அந்த இடத்துக்கு மாத்திரம் வந்து பிடிச்சிக்கிறங்க. இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி, இப்போ அங்கே எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்பு அந்த இடத்துக்கு மாத்திரம் கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிறங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் நார்மலாக பிடிச்சி விடுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து எவ்வளோ அந்த எந்தெந்த இடம் வந்து திரும்பலையோ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த ஃப்ளீட் வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த ஷேப் வந்து வந்துடும். சாரீ வந்து இது வந்து ப்ளூ கலர் சாரீ, அதனால் நான் அதுக்கு மேட்சிங்காக வந்து கோல்டும் அந்த ப்ளூவும் கலந்து வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் கொண்டு வந்து ஒரு ஃப்ளீட்டு 2 ஃப்ளீட்டு வந்து கரெக்டாக பிடிச்சி விட்ருங்க. அப்போ தான் நெக் வந்து ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். இந்த ரவுண்ட் ஷேப் இல்லாத இடத்துல வந்து கரெக்டாக பிடிங்க. ஒன்று பிடிச்சி விட்டா கூட போதுமான அளவு. இதில் உள்ள ஸ்டோன் வந்து நமக்கு வந்து அவ்வளோவா வந்து ஊசியில் வந்து உடையாது. அது கொஞ்சம் லப்பர் மாதிரி தான் இருக்கும். அதனால் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ இது அப்படியே வந்து இன்னொரு தையல் வந்து அதில் போட்டுருங்க. இதில் வந்து நான் இன்னொரு தையல் வந்து சென்ட்ரு வந்து போடுறேன் பாருங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். இந்த சென்ட்ரு இந்த ஸ்டோனில் இல்லாமல் கரெக்டாக அந்த சென்ட்ரு ஒரு தையல் போட்டுருங்க. அதுக்கு தான் நூல் வந்து மேட்சிங்காக போடணும் அப்படிங்கிறது. நீங்கள் இந்த ப்ளவுஸ் ரெட் கலர்னால் அந்த ரெட் கலர்லேயே வந்து தைக்கக்கூடாது, நூல் வந்து கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இப்போ நமக்கு வந்து ஒரு லேயரு, அதாவது ஒரு தையல் ஃபஸ்ட்டு போட்டுட்டோம், 2வது தையல் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுட்டோம். இப்போ 3வது தையல் வந்து போட்டுருவோம். ஏன்னா இது பட்டையாக இருக்குல்ல, அதனால் நமக்கு வந்து இந்த ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்குந்தட்டிக்கும் தையல் வந்து போடணும். இன்னொரு தையல் வந்து போட்டுருங்க. அந்த ஸ்டோனை சென்ட்ரு வச்சு கரெக்டாக அந்த கையில் வந்து இந்த மாதிரி நல்லா திருப்பிக்கிறங்க. அந்த இடம் அப்படி இப்படியே வரும்போது
நமக்கு வந்து நீட்டாக வந்து அந்த திருப்பணும். அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். அந்த சுருக்கத்தை வந்து எந்த பக்கம் சுருக்கம் போகுதோ அந்த பக்கம் துணியை இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து தைங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து நீட்டாக ரவுண்ட் ஷேப் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு வந்து நீட்டாக வந்திருக்கு. சும்மா ஒரு 2 இடத்துல வந்து இப்போ நமக்கு வந்து ரவுண்ட் நெக் வந்து அழகாக வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக நூல் வந்து மேட்சிங் போட்டுக்கிறோங்க. நமக்கு வந்து தைக்கிற